viewers, welcome to Miss Anna Kitchen. நான் லட்சுமி பேசுகிறேன். சரி, சொன்ன மாதிரி நம்ம ஒரு கார்டன் டூருக்கு போகிறோம். ஸோ கார்டன் டூர் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் நான் வந்து இன்டோர் பிளான்ட்டாக வளர்க்குற லிப்ஸ்டிக் அக்லானியை பற்றி பேச போகிறேன். ஸோ இது பாருங்கள், நான் வந்துட்டு இதான் லிப்ஸ்டிக் அக்லானிமா. இது வந்துட்டு நான் உங்களுக்கு இது மூணு பிளான்ட் இருக்குது. இது மூணும் வந்துட்டு ஒரே பிளான்ட்டில் ஒரே பாட்டில் வந்துட்டு நான் நர்சரிலேருந்து வாங்கி வந்திருக்கேன். இப்போ நான் வந்துட்டு மூணாக பிடிச்சிருக்கேன் நான். ஸோ என்னோடய ஷிலக் கார்டன் வீடியோவில் வந்துட்டு நம்ம சேனலில் நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி ரீபாட் பண்ணுறது, என்னெல்லாம் மிக்ஸ் போடுறது, என்ன சாயில் மிக்ஸ் போடுறது எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் கார்டன் டூர் தான், என்ன வச்சுருக்கேன் பிளான்ஸ் மட்டும் காமிக்க போகிறேன். ஸோ இதுதான் லிப்ஸ்டிக் அக்லானிமா. பாருங்கள், கலர்ஸ் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் புது லீவ்ஸ் வருது பாருங்கள் இங்கே. ஸோ புதுசாக லீவ்ஸ்லாம் வருது பாருங்கள், இங்கே தெரியுதா பாருங்கள் லீவ்ஸ். இது லீவ்ஸ் இங்கேயும் பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன மாதிரி ஃபர்டிலைசர், என்ன மாதிரி கார்டன் மிக்ஸ் போடணும், இப்போ சாயில் மிக்ஸ் போடணும்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு இதுதான் மணி பிளான்ட்டு, போத்தோஸ்னு சொல்லுவோம். இதுவும் நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன மாதிரி ஃபர்டிலைசர் போடணும்னு. இது வந்து கருவேப்பிலை செடி பாருங்கள், நான் நட்டு வச்சுருக்கேன் நான். இது சீடு போட்டு வரும், இல்லைன்னா நம்ம கட்டிங்ஸ்லேயும் வரும் இது. இப்போது இது வந்து நான் அவரைக்காய் சீடு போட்டு வளர்த்துருக்கேன். சீடு பாருங்கள், அவரைக்காய் அது இவ்வளோ அழகாக இது வந்து இருக்க பாருங்கள், சீடு இவ்வளோ பெருசாக. இங்கே உள்ளே பாருங்கள், இதெல்லாம் வந்து கீரை சின்ன சின்னதாக வருது பாருங்கள், குட்டி குட்டியாக. இதெல்லாம் வந்து கீரை வகைகள் போட்டிருக்கேன், இனிமேல் தான் வரும். இது வந்து நெக்ஸ்ட்டு இது ஒரு கோலியஸ்ஸு, இது ஒரு வெரைட்டி. இது இப்போ தான் லீவ்ஸ் தான் வருது. ஸோ இப்போ தான் ரீப்ளான்ட் பண்ணியிருக்கேன் நான். இதோட என்னெல்லாம் டிசீஸ், என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது பாருங்கள், இது வந்து ஒரு போர்ச்சுலிக்கா மாதிரி அவுட்டோர் பிளான்ட்டு. இது வெயிலில் வைக்கணும் அது கண்டிப்பாக. இது வந்துட்டு நார்மல் சாண்ட் போதும். இது வந்துட்டு இந்த லேம்ப் ஷேடில் வச்சுருக்கேன் நான். இங்கே பாருங்கள், லேம்ப் ஷேடு. இதில் மண்ணை போட்டு நான் இது வச்சுருக்கேன். இது ரொம்பவே அழகாக இருக்கும். இது 4 வச்சுருக்கேன் நான். இது வந்து கோல்டன் டஸ்ட்டு. இது வந்து ஒரு குரோட்டனு இன்டோர் பிளான்ட்டு. பட் கொஞ்சம் இன்டைரக்ட் சன்லைட் கிடச்சா ஓகே, நல்லது இது. அதனால் இது வச்சுருக்கேன். இது நல்லா நிறைய இது கொடுக்கும், லீவ்ஸ்லாம் கொடுக்கும். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. இது வந்து இது பாருங்கள், இதுதான் சாமந்தி, ஆஃப்ரிக்கன் மேரிகோல்டு. இதெல்லாம் இனிமேல் தான் வருது பாருங்கள், சின்ன சின்னதாக தெரியுதா உங்களுக்கு? இனிமேல் தான் வந்து துளிர் விட்டு வருது. இதுதான் டைமில் எடுக்கிறேன், பிகாஸ் இப்போ தான் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து செம்பருத்தி. இது வந்து ரொம்ப காடு மாதிரி நிறைய இருந்தது. ஸோ நிறைய உள்ள மீலி பர்க்ஸு, பூச்சிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன் எப்படி. இருந்தது முதல்ல. இப்போ கட் பண்ண அப்புறம் ட்ரிம் பண்ணியிருக்கேன். ட்ரிம் பண்ண தான் சாமந்தி நல்லா வரும். இது பாருங்கள், இதுதான் வின்கா வந்துட்டு இந்த செடி ரொம்பவே மெடிசனல் குணம் உள்ளது. ஸோ இந்த இலையெல்லாம் வந்து ரொம்பவே மெடிசன், பூவும் வந்து மெடிசனல் எஃபெக்ட் கொடுக்கும், ரூட்டும் கொடுக்கும். இதுவும் பாருங்கள் வின்கா செடி. இந்த பூவெல்லாம் இனிமேல் தான் வருது. இந்த பழைய பூலாம் நீங்கள் எடுத்துடலாம், செடியில் இருக்காமல் பாருங்கள் நல்லா வருது பாருங்கள். ஸோ இது இலை, பூ, அப்புறம் வேறு எல்லாமே வந்து உடம்புக்கு நல்லது. நம்ம இது இலை வந்து அரைச்சி மிக்சியில் அரைச்சி சாப்பிடலாம், அது குடிக்கலாம், ரொம்பவே நல்லது டயபெட்டிஸ்க்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது பாருங்கள், இது இவ்வளோ பெருசாக வரும். நான் பூ உங்களுக்கு காமிக்கிறேன், வந்த பூ. ஸோ பாருங்கள், இந்த மொட்டு எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ நிறைய மொட்டு வந்திருக்கு, மேலே ஒரு 4-5, அப்புறம் கீழே அடியிலையும் நிறைய மொட்டு வந்திருக்கு. இந்த பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸோ இந்த அடுக்கு செம்பருத்தி நான் ரொம்ப வருஷமாக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கேரளாவில் ஒரு வாட்டி பார்த்தேன். அதே மாதிரி எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இங்கே வாங்கலான்னு இங்கே நர்சரியில் இது வந்துட்டு நிறைய பாருங்கள் பட்ஸ் பாருங்கள்,
மேல் கிட்ட வந்து இந்த பட்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இங்கே கீழே பாருங்கள் பட்ஸு. அண்ட் இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கமும் இவ்வளோ பட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்துட்டு நம்ம இவ்வளோ பெருசாக அடுக்கி செம்பருத்தி. இது சாமந்தி பூ பாருங்கள். இந்த மாதிரி பழைய பூலாம் நீங்கள் எடுத்துடணும், செடியில் இருக்கக்கூடாது. செடியில் இருந்தாக்கா உங்களுக்கு வந்துட்டு பூ வந்துட்டு வராது, எல்லா எனர்ஜியும் அதை எடுத்துக்கும், நியூட்ரியன்ஸ். இது பாருங்கள், இது நந்தியா வெட்டை பாருங்கள். இது நல்ல இதுதான் வந்திருக்கு. இது எல்லாம் பாருங்கள் எவ்வளோ இனிமேல் தான் நல்லா துளிர்த்து வருது எல்லாமே. இது செத்திப்பூ. இது இங்கிலீஷில் இக்ஸோரான்னு சொல்லுவோம். இது ரெட்டு கலர் நான் வச்சுருக்கேன், ரொம்பவே அழகாக வருது. இது பாருங்கள், இதுவும் ஒட்டு விட்டுருக்கு, இது வரும். இது வந்து கட்டிங்ஸ்லேயும் வந்துடும். நான் அப்போ காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு லேம்ப் இல்லை, அது பாருங்கள் பூ வந்துட்டுருக்கு. இது ஈவினிங் தான் நல்ல பூ வரும். மார்னிங் இதுக்கு நல்ல சன்லைட் வேணும். ஸோ இதை மாதிரி நீங்கள் கட்டிங்ஸ் சும்மா இப்படி கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சாலே வந்துடும். இது துளசி, ராமர் துளசி பாருங்கள். இது துளசி பிளான்ட்டு. இது தானே. இது மோகரா மல்லிப்பூ, குண்டு மல்லி. இது நிறைய வரும் இங்கே. இது பாருங்கள், இந்த மாதிரி நிறைய மொட்டு விட்டுருக்கு. இது கட் பண்ண தான் நிறைய வரும். ஸோ நீங்கள் நிறைய கட் பண்ணி விடணும். இது ரொம்பவே வருஷம், இது 6-7 வருஷம் ஆச்சு நாங்கள் வச்சு, 6-7 இயர்ஸ் ஆச்சு. ஸோ நிறைய வந்திருக்கு. இது சும்மா இந்த மாதிரி துளிர்க்கிற இது பாருங்கள் இப்போ தான் வந்திருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணி வச்சாக்கா உடனே வந்துடும். அது இந்த சீசனில் நீங்கள் கட்டிங்ஸ் வச்சாலே வந்துடும். இது கிருஷ்ணர் துளசி கொஞ்சம் ஆடி இருக்குது. இதுக்கு கொஞ்சம் மெடிசின் தேவை. நான் சொல்கிறேன் நான் என்ன போடணும்னு. இது இன்னொரு வகையான ப்ரோட்டீனு பாருங்கள். இந்த லீவ்ஸ் வந்து வெரிகேட்டடாக இருக்குது. இந்த மாதிரி வெள்ளை வெள்ளை டாட்ஸ் இருக்கும். ஸோ இது ஃபைக்கஸ் மாதிரி இன்னொரு ப்ரோட்டீன் இருக்குது. இது அலமெண்டா. இது வந்து பெரிய பெரிய எல்லோ பூ கொடுக்கும். இது பெரிய க்ரீப்பர் மாதிரி பெருசாக நிறைய வளரும். பெரிய பெரிய மஞ்சள் பூ கொடுக்கும். இது அலமெண்டான்னு பேர். இது கொய்யா செடி பாருங்கள். இந்த கொய்யா வந்து நல்லா ரெட்டாக இருக்கும். உள்ள இது நல்ல ஒரு வெரைட்டி. இது உள்ளே வந்து ரெட்டாக இருக்கும், சின்னதாக இருக்கும். தக்காளி இது சீடு போட்டாலும் வரும். ஸோ சீடெலாம் போட்டு பாருங்கள், இது இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அது வளர்ந்தோடனே நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். அலோவேரா வச்சுருக்கேன். இது நர்சரிலேருந்து நான் வாங்குறச்ச ஃபுல்லாக டெட்டு, ஒன்றுமே இல்லை. இதில் எல்லாம் வந்து வாடி போய் ரூட்டெல்லாம் வந்து ராட் ஆகிருந்தது. இது நான் மெடிசின்லாம் போட்டு நல்லா இப்போ ரிவைவ் பண்ணியிருக்கேன். இது பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ் லீவ்ஸ்லாம் வருது பாருங்கள். ஸோ இது அலோவேரா. கண்டிப்பாக ஒருத்தர் வீட்டில் அலோவேரா இருக்கணும், ரொம்பவே நல்லது இது. இது வந்து நான் அந்த ஜாஸ்மின் வந்து கட்டிங் வச்சுருக்கேன். இது பாருங்கள் வருது பாருங்கள் தானே. இந்த கட்டிங்ஸ்லாம் பாருங்கள், சின்ன சின்ன லீவ்ஸ்லாம். இதெல்லாம் நீங்கள் கட்டிங் வச்சாலே வந்துடும் இந்த சீசனில். சும்மாவே கட் பண்ணி வைக்கலாம், ரூட்டிங் ஹார்மோனும் தேவையில்லை. இது ரோஸ். இது ரோஸ் பற்றி வந்துட்டு நான் சொல்கிறேன். நர்சரிலேருந்து கொண்டு வரும்போது ஆல்மோஸ்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் ரீபார்ட் பண்ணி வைக்கிறச்சு இந்த மாதிரி ஆகிடுது. ஸோ கொஞ்சம் மெடிசன் என்னெல்லாம் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி டெட் ரோஸ் ஆல்மோஸ்ட் டையிங். இது என்ன பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்துட்டு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இது எப்படி ரிவைவ் பண்ணணுன்னு. சீடு போட்டு முருங்கைக்காய் செடி, முருங்கைக்காய் சீடு போட்டு வளர்த்துருக்கேன். ஹைப்ரிட் சீடு. இது பாருங்கள் நல்லா அழகாக வருது. முருங்கைக்காய்க்கெலாம் சாயில் தேவையில்லை. இது பாருங்கள், இது வந்து போகன் வில்லா. இந்த பாருங்கள் போகன் வில்லா. இது ரெட்டு போகன் வில்லா அழகாக வருது. பக்கத்துலேயே வந்து செடியெலாம் வந்து பாருங்கள், சின்ன சின்ன லீவ்ஸ்லாம் வருது பாருங்கள். போகன் வில்லா லீவ்ஸு தெரியுதா உங்களுக்கு? சின்ன ரெட் லீவ்ஸ்லாம் வருது பாருங்கள், போகன் வில்லா. இது ஒரு மரம், குல்மோகர்னு சொல்லுவோம். பாருங்கள் இலை வருது பாருங்கள். இப்போ தான் நான் ரீசெண்டாக நர்சரிலேருந்து வாங்கினேன். இலை பாருங்கள் குட்டி குட்டியாக வருது. இது வந்து பெரிய மரமாக வரும், நல்ல பெருசு ஆரஞ்சு கலர் பூ கொடுக்கும். அது ரொம்பவே அழகாக இருக்கும். குல்மோகர்னு பேர். இதுவும் வந்துட்டு நல்லா வருது. இது எலுமிச்சை செடி, லைம் செடி. இது பக்கத்துலேயே நான் வந்துட்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகாலாம் வரும், வந்தப்புறம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பச்சை மிளகா
இது பாருங்கள், இது ஜாதி மல்லி. ஜாதி மல்லி பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கணும். இதோ ஜாதி மல்லி இது நல்லா வருது. கீழே வந்து நல்ல பெரிய க்ரீப்பர் மாதிரி வருது. இது கீழே நான் வந்து பூசணிக்காய் விதை போட்டிருந்தேன், பூசணிக்காய் வருது. இது பாருங்கள், இது வந்து வாட்டர் மெலன்னு நல்லா வருது. இது வந்து டக்குனு முடிச்சிடலாம். இது வந்து சின்ன சின்ன காரமான மிளகா, பச்சை மிளகா. இது கேரளா டைப். இது ரொம்பவே காரமாக இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும், இவ்வளோ மிளகா இருக்கும். பச்சை மிளகா நல்ல பூலாம் வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா பூ? ஸோ இதுதான் சின்ன மிளகா. இது வந்து பாரிஜாத பூ. பாரிஜாத பூ வந்துட்டு எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக வைக்கணும், ரொம்பவே நல்ல வாசனை அடிக்கும். இது வந்து ராத்திரி தான் வந்து பூக்கும். ஆரஞ்சு காம்பு இருக்கும் அதுக்கு, அந்த மல்லிப்பூ மாதிரி நல்ல வாசனை அடிக்கும். பாரிஜா. இது வந்து போர்ச்சுரிக்கா பாருங்கள், இது நிறைய நல்ல பூ கொடுக்கும், ரோஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் பாருங்கள், செல்ஃப் மேடு பிளான்டர்ஸ். அதாவது வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக் டப்பா வச்சு சும்மா பெயிண்ட் பண்ணி நான் அதில் ஹோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போர்ச்சுரிக்காலாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ நம்ம அந்த மாதிரி வீட்டில் வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக்ஸ்லாம் கூட நம்ம வந்து டூ இட் யுவர் செல்ஃப் மாதிரி லைக் நம்மளே வந்து பெயிண்ட் பண்ணி பண்ணலாம்னா. ஸோ யூஸ் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கிறது. ரொம்பவே நல்ல ஒரு ஹாபி இதெல்லாம், கிராஃப்ட்ஸ்லாம் பண்ணுறது. அண்டு எக்கனாமிக்கலாகவும் இருக்கும் அது. இது இன்னொரு வகையான குரோட்டன்னு. இது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பச்சை மிளகாய் செடி, பூ விட்டுருக்கு பாருங்கள். இது வந்து பலாப்பழ செடி. இது மருதாணி. எங்கள் வீட்டு நாய்க்குட்டீஸ் நல்ல மருதாணி செடியை வந்து கடிச்சு மேலே இருக்கிறதெல்லாம் டாப்பெல்லாம் எடுத்துடுது. இது வந்து எங்கள் வீட்டு பெரிய முருங்கை மரம், நிறைய முருங்கைக்காய் வரும் இதில். வீட்டு வாழை மரம், கற்பூர வாழை பாருங்க வருது. இந்த வாழை நிறையவே கொலை விட்டுருக்கு. 4-5 வாழை மரம் இருக்குது எங்கள் வீட்டில். இவ்வளோ பெரிய மரம் பாருங்கள், ரொம்பவே பெருசு. இது வந்து ரெட்டு காய் கொடுக்கும். 2 மரம் இருக்குது. இது நீங்கள் கட்டிங்லேயும் வைக்கலாம். சின்ன சின்ன கருவேப்பிலை செடியும் வருது கீழே வருது. பட் என்னதுன்னு தெரியல, நான் வந்து இப்படி காமிக்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மணி பிளான்ட்காக நான் கட்டி வச்சுருக்கேன். பேம்பூ வாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். இது என்ட்ரன்ஸில் மணி பிளான்ட்டோடது இல்லை, இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து டுவார்ஃப் அகாலியா பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. வெரிகேட்டட் லீவ்ஸ் இது. இது பாருங்கள், வெள்ளை பேக்ரவுண்டில் லீவ்ஸோட டிசைனும் பாருங்கள். இது டுவார்ஃப் வெரைட்டி. இது ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் அது வளர ட்ரிம் பண்ணி விட்டால் பால் மாதிரி நல்லாயிருக்கும் வாஸில். ஸோ இதுக்கும் இன்டைரக்ட் சன்லைட் இருந்தால் போதும். இது வந்து ஜிசி பிளான்ட்டு பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த பிளான்ட்க்கு எதுவுமே வந்துட்டு தேவையில்லை, ரொம்ப கேர் தேவையில்லை. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். லீவ்ஸ் பாருங்கள், ஜிசி பிளான்ட். இது நான் ஜஸ்ட் விண்டோ கிட்ட வச்சுருக்கேன் இன்டைரக்ட் சன்லைட் கிடைக்கிறதுக்கு. இது வந்து ட்ரெஸீனியா, ரொம்பவே நல்ல ஒரு பிளான்ட் இது. இதுக்கு இன்டைரக்ட் சன்லைட் தான் வேணும். இது பாருங்கள், லீவ்ஸில் என்ன கலர்ஸில் இருக்குது பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. கார்னர்ஸில் பிங்க்காக இருக்கும், தெரியுதுங்களா? ஸோ இது நல்லா தண்ணி போட்டு தொடச்சி விட்டால் இந்த மாதிரி ஆகிடும் அது. ஸோ அப்பப்போ லீவ்ஸை நீங்கள் தொடச்சி விட்டால் போதும். இப்போ இந்த புது லீவ்ஸும் வருது பாருங்கப்பா, தெரியுதுங்களா? புது லீவ்ஸ் தான்.
ஒரு இலை வருது. இப்போ இது ரொம்பவே இது கேர் தேவையில்லை, இன்டைரக்ட் சன்லைட் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து இது ஏர் லேயரிங் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல மண் வச்சு மூடி வச்சுருக்கேன். இதில் வந்து வேர் விட்டோடனே இது கட் பண்ணி நம்ம வேறு இடத்துல வச்சிடலாம். ஸோ ரொம்பவே நல்ல ஈஸி டு கேர் பிளான்ட் இது. ட்ரெஸீனியா அரேக்கா பாம். அரேக்கா பாம் பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. இது ஸ்டார்லைட் ஃபைக்கஸ் பாருங்கள், இலையெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ நிறைய இலை இருந்தது, தெரியல. நான் வந்துட்டு இதுக்கு இன்டைரக்ட் சன்லைட் எடுத்தால் போதும். ஸோ நியூ லீவ்ஸ்லாம் வருது பாருங்கள், தெரியுதா? இதில் தான் நியூ லீவ்ஸு நிறைய வருது. இதோ இங்கே பாருங்கள், இலையெல்லாம் கொட்டிட்டு புது இலையாக வருது. ஸோ இங்கே பாருங்கள் 2 பிளான்ட் இருக்குது இந்த மாதிரி. இதே நிறைய லீவ்ஸ்லாம் வருது. ஸோ இதெல்லாம் இது வேரிகேட்டட் வெரைட்டி. இது ஸ்டார்லைட் ஃபைக்கஸ்ன்னு சொல்லுவோம். ரொம்பவே அழகாக இருக்கும், உங்கள் பால்கனிக்கு நீங்கள் வைக்கலாம். ஸோ இது ஓவர்வியூ ஆஃப் மை மேங்கோ ட்ரீ. ஸோ வாழை மரம் பார்த்துக்கலாம். நாய்க்குட்டீஸ்லாம் விளையாடுதுங்க. பூனைக்குட்டி தூங்குது. இது வந்து இந்த பிளான்ட்டோட பேர் தெரியல, பட் இது நர்சரியிலேருந்து வாங்கினேன். இது ரொம்பவே பெருசாக வளரும். ஆல்மோஸ்ட் இன்டோர் பிளான்ட் தான். அதில் வந்து சின்ன சின்ன கிரேப்ஸ் குட்டி குட்டியாக வந்துட்டு ஒரு மாதிரி பழம் மாதிரி வரும். அது பேர் தெரியல, நான் பார்த்து சொல்கிறேன். பாருங்கள், அது இலை வருது, நியூ லீவ்ஸ்லாம் வருது. ஸோ இலையெல்லாம் நான் பார்த்து சொல்கிறேன். நான் பால்கனியில் வச்சுருக்கேன். இன்டைரக்ட் சன்லைட் தான் வேணும். இது பாவக்காய் செடி, பாவக்காய் வருது பாருங்கள். எல்லாமே நான் விதை போட்டு தான் வருது. நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து ஸ்டார் டஸ்ட் குரோட்டன். இதுவும் பாருங்கள் அழகாக இருக்குது. லீவ்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்படி கோல்டன் கலர் ஸ்டார் டஸ்ட் மாதிரி, கோல்டன் டஸ்ட்னு சொல்லுவோம் அது. ஸோ இந்த மாதிரி எல்லோ கலரில் தெரிச்சட்ட மாதிரி இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது நான் அந்த மல்லி செடியிலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், வருது. இது வந்து மணி பிளான்ட்டு. இது வந்து நான் சொன்னேன்னா மல்லி செடியிலேருந்து வச்சுருக்கிறது கட்டிங் இதெல்லாம். ஸோ நல்லாவே வருது எல்லாமே. இது வந்து அது மணி பிளான்ட்டு. இது வந்து ஒரு மாஸ்டிக் மாதிரி நான் பண்ணியிருக்கேன் வீட்லேயே. இது ஆன்லைன்லாம் கிடைக்கும், பட் நான் வீட்லேயே பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் நெக்ஸ்ட் அந்த சேனலில். ஸோ ரொம்பவே பண்ணுறது ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கு நடுவில் வச்சுட்டிங்கனாக்கா இந்த மாதிரி இந்த பிளான்ட் அது மேலே அப்படியே சுற்றி சுற்றி மேலே வேர் விட்டுன்னு அப்படியே போயிடும். ஸோ இது வந்து கோலியஸ். இந்த பிளான்ட் வந்து நல்ல ஒரு பிங்க் பூ, ஒரு மாதிரி வெல்வெட்டாக தொடறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அந்த பூவில் அந்த பிங்க் கலரில் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஹெலிகோனியான்னு பேர். இது வந்துட்டு லாப்ஸ்டர்ஸ் கிளாவும் சொல்லுவாங்க, அதாவது நண்டோட கால் மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது, வாங்கிட்டேன். ஸோ இது அடியில் வந்து ரைசோம்ஸ் இருக்கும், அது 2ஆக பிரித்து நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து அவுட்டோர் கார்டனில் வச்சுருக்கேன். இது ஒரு ஸ்பைடர் பிளான்ட்டு, இன்டோர் பிளான்ட் தான். இன்டைரக்ட் சன்லைட் இருந்தால் போதும், இலையெல்லாம் அழகாக இருக்கும். ஸோ வியூவர்ஸ், என்னோடய கார்டனோட ஓவர்வியூ பார்த்துருப்பீங்க. ஸோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷிலக் கார்டன்ஸோட லிங்க் தரேன், என்னோடய கார்டன் சேனலுக்கு. அதில் போய் நீங்கள் எல்லா பிளான்ஸோடையும் என்ன சாயில் மிக்ஸ் போடலாம், எப்படி வந்துட்டு டிசீஸ் உள்ள பிளான்ஸ் கண்டுபிடிக்கலாம், என்ன பண்ணலாம், ஸோ என்னெல்லாம் பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணணும், என்னெல்லாம் வந்து ஃபர்டிலைசர்ஸ் போடணும், ஆர்கானிக்காக எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். ஸோ ஷிலக் கார்டன்ஸோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கொடுக்குறேன். அதுலேருந்து நீங்கள் அந்த சேனல், என்னோடய சேனலுக்கு நெக்ஸ்ட்டு கார்டனிங் சேனலுக்கு போய்ட்டு நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். So take care and bye-bye until then.